ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு நம்ம டெஸ்பிரஸில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து உங்களுக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் அந்த ஒரு வென்யூவில் தான் நடக்குது. சரிங்களா? மேட்ச் வந்து உங்களுக்கு 59வது மேட்ச் நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. வாங்க கொஞ்சம் இதை லெவலை செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். லெவல் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் மேட்ச் நம்ம லெவலை வச்சு நம்ம டீம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். லெவல் கொஞ்ச நேரம் கழித்து வந்துடும். ஒரு 12 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்கள் கிரிக்பஸில். சரிங்களா? ஓகே, இதில் வந்து 59வது மேட்ச் உங்களுக்கு அகமதாபாத்தில் நடக்குது. 10ஆம் தேதி நைட் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 190 அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு வின்னு 1, பேட்டிங் செகண்டு 5 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட்டு ஒரு 6 மேட்ச்சுக்கு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் சேசிங்க எப்போவுமே அட்வான்டேஜ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு 20 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 16 டீம் 15 டீம் சேசிங் சாதமாக போட்டுக்கோங்க. சரிங்களா? சேசிங்கில் செகண்டில். சரிங்களா? ஓகே, ஹெட்டு பொறுத்த வரைக்கும் மாற்றும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 3-3ங்கிற ஈக்குவலாக ஓரளவு வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பேசர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 மேட்ச்சுக்கு 36 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 20, செகண்டு 16. ரைட் பேசர் 32, லெஃப்ட் பேசர் 4. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க 5 மேட்ச்சுக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 9, செகண்ட் 8 ஈக்குவலாக தான் விழுந்திருக்கு. சரிங்களா? ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் வந்து பார்க்கும்போது 15 மேட்ச்சுக்கு 8 வின் வச்சுருக்காங்க. சிஎஸ்கே 4-1ங்கிற கொஞ்சம் மோசமான ரெக்கார்டு மாதிரி தான் இருக்குது இந்த வென்யூவில். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். இருந்தாலும் இந்த ரெக்கார்டை விட இப்போ நடக்கக்கூடியதான் மெயின். சரிங்களா? ஃபார்மில் யார் இருக்காங்களோ அதுதான் முக்கியமான ஒரு டீமாக பார்க்குறோம். ஓகே, ஏன்னா அந்த மொமெண்டம் டீம் தான் செவிக்குது. ஆர்சிபி வந்து நேற்று மொமெண்டம் வச்சுருந்தாங்க. சரிங்களா? என்ன தான் பஞ்சாப் வந்து 17 வின்னு வச்சுருந்தாலும் 2 வின் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாலும் வின்னிங்கெல்லாம் நமக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. மொமெண்டம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வின் பண்ணிட்டு போயிருந்தாங்க. சரிங்களா? பிளேயராக இருந்தாலும் சரி, ஒரு சீரீஸில் டீமாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ நம்ம டீம் பார்க்க முன்னாடி அந்த ட்ரீம் டீம் பார்த்துருவோம். நம்ம வழக்கம் பேசக்கூடிய பாயிண்டில் தான் ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. சரிங்களா? ஹை பிக் 1, லோ பிக்கு சொன்னோம்ல 0 to 40 கேட்டகரி தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ரூஸோ வந்து 27, 28, 30 கேட்டகரியில் இருக்கார். அதாவது அந்த 40க்குள்ளே இருக்கும். யாருன்னு அக்யூட்டாக கணிக்க முடியாது. நம்ம அதான் பேசணும். பார்த்தீங்களா? எந்த பிளேயரானாலும் இருக்கலாம். நேற்று நம்ம டவுட்டு பிளேயரு கீழே லோ பிளேயர்லாம் எடுத்து வச்சு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ரூஸோ கூட அதில் வச்சுருந்தோம். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லோ பிளேயரை ஃபுல்லாக எடுத்து வச்சு நீங்கள் பாருங்கள், அதில் மேட்சை திருப்பக்கூடிய பிளேயரை போட்டு விட்ருங்கன்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? இல்லை, ஒரே விஷயம் என்னென்னா, வழக்கமாக நடக்கக்கூடிய சேம் இடத்துல விழுந்துருச்சு. பேட்டிங் லைன்லேயே கேப்டன் வைஸ் கேப்டன் விழுந்ததுனால அடுத்த நாள் அதேமாரி விழுந்திருக்கு. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா? இப்போ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கோம் பிளேயர்ஸை பற்றி. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததில் இது ஒன்று ஓகே ஆயிடுச்சு. இதுக்கு தாண்டி 50%க்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு டீம் எடுக்க போயிடலாம். ரஜத் படிதர் 1, கரண் சர்மா 2, ரேலி ரூசோ 3, பெர்குஷன் 4. நம்ம வழக்கமாக பேசக்கூடிய பாயிண்ட் தான். 50%க்குள்ள 2 ரன்னா ரிப்பீட் ஃபாலோ ஆகுது. சரிங்களா? ஒன்று வந்து 6 இல்லைனா 7 வரும், இன்னொன்று 4 இல்லைனா 5 வரும். இந்த விஷயங்கள் தான் வழக்கமாக வருது. சரிங்களா? அந்த 50%க்குள்ள நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதான் 10 டீம் போட்டுருங்க. வேறு வழியே கிடையாது. சரிங்களா? இல்லைன்னா 4 பிளேயரை வச்சு ஒரு 5 டீம், 5 பிளேயரை வச்சு ஒரு 5 டீம், 10 டீம் ஆயிரும். 6 பிளேயரை வச்சு ஒரு 5 டீம், 7 பிளேயரை வச்சு ஒரு 5 டீம், ஆக மொத்தம் 20 டீம் உங்களுக்கு மேக்கப் ஆயிரும். சரிங்களா? ஆனால் 5 டீமுக்கும் பார்த்து போட்டுக்கோங்க. பிளேயர்ஸ் ரொம்ப சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு 7 பேரை மையமாக வச்சுட்டு அந்த 4 பிளேயர் 3 பிளேயர் ரொட்டேட்டில் விட்டிங்கன்னா ஓரளவு மேக்கப் ஆயிரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுக்க போகலாம். டீம் எடுக்க முன்னாடி இன்னொரு விஷயம் பேசுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் 2 நாளாகவே கேப்டன் வைஸ் கேப்டன் ஜோடியாக ஒரே இடத்துல வந்திருக்கு பேட்டிங் லைனில். சரிங்களா? பேட்டிங் லைனில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முந்தினத்தும் பார்த்தீங்கன்னா சேமாக பேட்டிங் லைனில் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்திருக்கு. இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை இங்கே ரிப்பீட் ஆகலாம். மறுபடியும் கேப்டன் வைஸ் கேப்டன் இங்கே வரலாம். எல்லாம் ஒரே ஒரு இடம் மட்டும் பிடிச்சிட்டு மற்ற இடத்த ஜாயிண்ட் ஆகி வேறு இடத்துக்கு வரலாம். கேப்டனும் எல்லாம் வயசோ மட்டும் பேட்டிங் லைனில் சார்ந்து வந்துட்டு மற்ற இடத்துக்கு திரும்பிடலாம். விக்கெட் கீப்பரோ இல்லைனா ஆல்ரவுண்டர் இடத்துக்கோ இல்லைனா பவுலர் இடத்துக்கோ ஏதோ ஒரு இடம் மாறிடலாம். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் வந்து அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். இல்லைன்னா 2 இடத்தையும் விட்டு போயிடலாம். இந்த இடத்தையே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஆல்ரவுண்டர் பவுலிங் சார்ந்து போயிடலாம். விக்கெட் கீப்பர் கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்கிறோம். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை. கேப்டன் வைஸ் கேப்டன் கன்ஃபியூஸ் ஆகிங்க. ஓகே,
இப்போ நம்ம டீம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஹைப்புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஹைப்புக்கு பர்ஃபெக்டாக தான் வருது. சரிங்களா? விருத்திமன் ஷஹா, ருத்ராஜ் கைக்வாட், சிவம் டுபே, சாய் சுதர்சன், கில் 73. ஓகே, எடுத்துக்கலாம். ஜடேஜா, ரசித், தேஷ்பாண்டே. ஓகே, உங்களுக்கு 8 பேர் இருக்காங்க. சரிங்களா? 8 பேரில் நீங்கள் 5 பேர் கொண்டு போகலாம். தாராளமாக 5 பேர் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது இங்கே 4 பேர் இருக்காங்க. இந்த 4ல் சப்போஸ் 2 வரலாம், அல்லனா 3 வரலாம். சரிங்களா? அதை தாண்டி எடுக்க வேண்டாம், ஏன்னா 4 பேரும் கொண்டு போக வேண்டாம். நேற்று நம்ம சொன்னோம் 2+C, சசாங் சிங், விராட் கோலி 3 பேர்த்து கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதுதான் அந்த 3ல் 2 பேர் வருவாங்கன்னு நமக்கு தெரியும். எப்படி வருவாங்கன்னு நினைக்க முடியாது. சம்டைம் வந்து விராட் கோலி 2+C வந்துட்டு சசாங் சிங் கட்டாக வாய்ப்பு இருக்கும். வின்னிங் டீமில் சொல்கிறேன், பெரிய பிளேயர் உள்ளே வந்துடுவாங்க நிறையா. அதுதான் நடக்கும். ட்ரீம் லெவலில் எப்போவுமே வின்னிங் டீமில் ஹைபிக்கு ஃபுல்லாக உள்ளே வருவாங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம சிலவங்க அதான் ஒரு விஷயங்கள் இருக்குது. 2 விதத்தில் ஒருத்தர் கட் ஆகணும் கண்டிப்பாக. விராட் கோலி இல்லைனா டாப் 2+6 கட் ஆகணும். இன்னொரு விஷயம் இருக்குது, 2 பேரும் ஒன்றாவும் வருவாங்க. சரிங்களா? அதனால் அக்யூர்டாக இதில் ஒருத்தர் போய் தான் ஒன்று கட்டாயம் கிடையாது. அவர் ஏமாந்து அவுட் ஆகிட்டார், ஓகே தான். இருந்தாலும் ட்ரீம் லெவலில் அப்படி வச்சு நீங்கள் கொண்டு போகணும். சரிங்களா? ஏன்னா சில நேரங்களில் அப்படி நடக்கும். அக்யூட்டாக வந்து இப்படி தான் போகும்னு சொல்ல முடியாது. சம்டைம் வந்து 2 பேர் ஜோடியாக வருவாங்க. ட்ரீம் லெவலில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, அதனால் இப்போ வந்து நீங்கள் இந்த 4ல் 2 இல்லைனா 3 கொண்டு போய்க்கோங்க. 4 பேரை கொண்டு போகண்டாம். இங்கே இருக்க 4 பேர்த்த கண்டிப்பாக கொண்டு போகாதீங்க. 2 பேர் இல்லைனா 3 பேர் கேரண்டி எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து இதில் வந்து கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 நாளாக என்ன நடக்குது அப்படின்னா, டிரைவர்ஸ் கட்டு. சரிங்களா? டிரைவர்ஸ் கட்டு அதிக கேப்டனாக இருந்தார், கேப்டன் ஆகிட்டார். ஓகே, அடுத்த நாள் விராட் கோலி அதிக கேப்டனாக இருந்தார். சரிங்களா? கேப்டன் ஆகிட்டார். இப்போ இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பொண்ணு இன்னைக்கு யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம விஷயம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. முந்தின நாள் டிரைவர்ஸ் கட்டு ஹை கேப்டன் ஆகிட்டார். நேற்று வந்து விராட் கோலி. சரிங்களா? விராட் கோலி 40% மேலே கேப்டனாக இருந்தார், கேப்டன் ஆகிட்டார். ஓகே, இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா, யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு யார் கேப்டன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஹைபிக்கை ஃபுல்லாக எடுத்து வச்சு பாருங்கள். சரிங்களா? ஹைபிக்கை ஃபுல்லாக எடுத்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இங்கே டச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து ருத்ராஜ் தான் டாப்பில் இருக்கார். இப்போ டாப்பில் இருக்கிறது 2 நாளாக தொடர்ச்சியாக வந்துருச்சு அப்படின்னா, ஒன்று இன்றைக்கி பிளேயராக வரணும், அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி பிளேயரை விட்டு கட்டாயி வெளியில் போகலாம். சரிங்களா? 2 விஷயம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது 2 நாளாகவே ஹைபிக்கே கேப்டன் ஆகி வந்துட்டாங்க. இன்றைக்கி சேம் அந்த இடத்துக்கு போய்ப்பாங்க, எல்லாருமே போவாங்க கண்டிப்பாக. 47% கேப்டனாக போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஃபார்ம்லேயும் இருக்கார். ரனில் அதிகமாக இவர் தான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஃபஸ்ட் இடத்துல விராட் கோலி. ஓகே, அதாவது என்னதான் இருந்தாலும் ஒன்று வரலாம், கேப்டனாக வரலாமாட்ட சந்தேகமாக இருக்குது. வந்தாலும் வரலாம், மறுபடியும் சேம் இடத்துல ரிப்பீட் ஆகிடலாம். அவங்க வந்த மாதிரி இவர் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நாளையிலேருந்து வெளியில் போகலாம். ஒருவேளை இல்லை 2 நாளாக வந்தாச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இவர் பிளேயராக கூட வரலாமல், வெளியில் கட்டாயி கூட போகலாம். 2 விஷயம் இருக்குது, பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் தான். சரிங்களா? ஓகே, இப்போ 8க்கு 5ங்கிற ஃபார்முலா இருக்கணும், அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, விருத்திமன் ஷஹா எடுத்துக்கோங்க. டோனிக்கு பேட்டிங் வந்ததுன்னா எடுங்க, இல்லைனா ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் ருத்ராஜ் வந்து எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஏன்னா 2 நாளாக தொடர்ச்சியாக கேப்டனாக இல்லாமல் கேப்டனே வந்துடுறாங்க, கேப்டனாகவே ஆகிடுச்சாங்க. அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பெரிய லாஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, கேப்டன் ஆனால் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவங்க 6-7 பேர் வச்சுருந்தாலே ட்ரீமில் உள்ளே என்ட்ரி ஆகிடும் எல்லா டீமும். மற்றவங்க வந்து 8 பேர் 9 பேர் வச்சுருந்தாலும் டீம் வெளியில் போய் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கேப்டன் ஆனால் அது வந்து எல்லாத்துக்குமே லாஸ் ஆகும். சரிங்களா? கேப்டன் ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரீம் லெவலில் பெரிய ப்ரைஸ்லாம் அடிக்க ரொம்ப கஷ்டம். 11 பேர் அக்யூட்டாக எடுக்கணும். சரிங்களா? அதனால் அது வந்து வரக்கூடாதுன்னு நினச்சி வேண்டிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா என்றைக்குமே ட்ரீம் லெவலில் இந்த மேட்ச் இல்லை, பொதுவாக ட்ரீம் லெவலில் ஹைபிக் கேப்டன் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ ருத்ராஜ் 47% இன்னைக்கு கேப்டனு. நேற்று விராட் கோலி 42 41 இருக்கார். இப்படிலாம் இருக்கும்போது இவங்களே கேப்டன் ஆகக்கூடாது. இவங்களே ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்க் டீம் போட்டாலுமே ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமே எடுக்கணும். அப்போ தான் பெரிய ப்ரைஸ் கிடைக்கும். பிக் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா அதான். இவங்க பிளாப் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த உள்ளே போகிற வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும்.
ப்ளஸ் 9 பேர் 10 பேர் வச்சுலாம் நீங்கள் ஓரளவு மேக்கப் பண்ணி ஜிஎல் கிட்டேலாம் போகலாம். இதெல்லாம் பாயிண்ட் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா டீம் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ருத்ராஜ் சேஃபாக வேணால் வச்சுக்கோங்க. ரிஸ்கியாக போடுறவங்க ட்ராப் பண்ணிக்கோங்க. வச்சுக்கலாம். டுபே எடுத்துக்கோங்க. டுபே 2-3 மேட்ச் ப்ளே பண்ணல. இன்றைக்கி அவர்கிட்ட பெரிய நாக்கு வர மாதிரி இருக்குது. அப்புறம் சாய் சுதர்சனோட நம்ம கொஞ்சம் ரெக்கார்டை பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டில் எல்லாம் என்ன பண்ணார்னா ஃபுல்லாகவே ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிட்டே இருந்தார். நீ பார்த்தாலே தெரியும் 30 ரன் ப்ளஸ் குறைவில்லாமல் அடிச்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவரோட கேம் கொஞ்சம் மாறி இருக்குது. லாஸ்ட்டாக 3 மேட்ச்சில் பார்க்கும்போது போன மேட்ச்சு இறங்கினாரான்னு தெரியல. லேசாக இருங்க பார்த்துடலாம். இறங்கியிருக்காருங்க. விக்கெட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஓகே, இது ஒரு ப்ளஸ் நமக்கு இருக்குது. ப்ளஸ் லாஸ்ட்டாக 3 மேட்ச் 2 மேட்ச்சில் வந்து பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாரு. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? இது டபுள் 50ல் தான் போன மேட்ச்சு வெளியில் போயிட்டார். எந்த டீம் கூட போயிருக்காருன்னு பார்த்தா ஆர்சிபி கூட தான் போயிருக்காரு. ஓகே, அதாவது லாஸ்ட்டாக 2 மேட்சாகவே நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, டபுள் 50ல் அடித்து தான் மாட்டிகிட்டு போயிருக்காரு. ஆனால் அவர் வந்து இப்போது லாஸ்ட்டாக ஒரு 3 மேட்ச்சு 2 மேட்ச்சில் பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாரு. இவரை கேப்டன் சாய்ஸாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, வைக்கலாம். பிளேயராக வைக்கலாம், இல்லை கேப்டன் கூட போட்டு பாருங்கள். ஏன்னா அவர் பெரிய நாக்கை வந்து மாற்றுறாரு. சரிங்களா? ஓகே, கில்லை எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். ஏன்னா 2-3 மேட்சாக சுத்தமாக இவர்கிட்ட வந்து ரன் ஸ்கோர் வரல. ஃபார்ம் அவுட்டாக என்னன்னு தெரியல. சரிங்களா? லாஸ்ட்டாக ஒரு 5 மேட்சாகவே ஆடலை. ஒரு ட்ரிப் தான் ட்ரீம் டீம் உள்ளே வந்திருக்காரு. ஒருவேளை ட்ராப் சந்தேகமாக இருந்தால் ட்ராப் பண்ணிவிட்டு கூட ருத்ராஜ் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு கில் இம்பார்ட்டனாக தேவைப்படுதுன்னா கில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சரிங்களா? ஓகே, இதை தாண்டி லோ பிக்குன்னு பார்த்தா டேவிட் மில்லர், டெரி மிச்சல் இருக்கார். ரஹானை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை எல்லாம் டெரி மிச்சல்கிட்ட போவாங்க. ரஹானை சப்போஸ் பவர் பிளேயில் ஒரு 2-3 போர் அடித்து உள்ளே வரலாம். ஒரு 30 ரன்குள்ளே அடித்து உள்ளே வரலாம். வைங்கெல்லாம் டெரி மிச்சலை கூட வச்சுக்கிங்கன்னா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இங்கே வந்து ஜடேஜா வச்சுக்கோங்க. ஜடேஜா சாட்னர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் மொயின் அலியை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரிய மாட்டேங்க. அவர் பாருங்கள், போரும் போட மாட்டேங்காரு. பேட்டிங் கொண்டு வந்து கீழே இறக்கி விட்றாங்க. சரிங்களா? இவர் நம்ம ரிஸ்க்காக எடுத்து ஏமாந்து தான் போகிறோம். அதனால் கையோட கை விட்டுருங்க. சரிங்களா? ஏதோ 10 டீமுக்கு 2 டீம் இடம் கொடுங்க. ஏன்னா இவரை மறுபடியும் ரிஸ்க்காக நம்ம எடுக்கிறோம். ஆனால் அவர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியாமல் இருக்குது சிஎஸ்கே. சரிங்களா? அது டோனினா யூஸ் பண்ணுவார். ருத்ராஜ் என்ன பண்ணுறான்னு தெரியல. ஓகே, நம்ம ரிஸ்க்காக எடுத்து மறுபடியும் வந்து அது வேஸ்ட்டாக தான் போகுது. ஏன்னா ஓவரும் போட மாட்டேங்காரு, பேட்டிங்கும் வர மாட்டேங்காரு. அதான் ஒரு பெரிய தலைவலி. ஓகே, இப்போது ஷாருக் கான் நல்ல ஃபார்மில் இருக்காருங்க. இவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ராகுல் தேவாட்டியா அந்த டீமில் வந்து கீழே பாட்டமில் இறங்குவார். விக்கெட்லாம் விழுந்ததுன்னா சேசிங்லேருந்து இவர்கிட்ட வந்து ஒரு 20 ரன்லேருந்து 30 ரன் வரை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ராகுல் தேவாட்டியா ஒரு நல்ல பிக் தான். சரிங்களா? பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேசிங்னா இம்பார்ட்டனாக நிற்பார். ரஷீத் கானை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இவர் ஒரு நல்ல விக்கெட் டேக்கர். லாஸ்ட் 2 மேட்சாக விக்கெட்டே வரல. அது ஆர்சிபி கூட விக்கெட் இல்லாமல் போயிட்டார். 2மே ஆர்சிபி தான். அதனால இன்றைக்கி இவர்கிட்டருந்து விக்கெட் இவருக்கு ப்ளஸ்ஸே தான். நல்ல விக்கெட் டேக்கர். ஆனால் 2 மேட்சாக விக்கெட்டே இல்லை. அதனால் இவரை நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் தேஷ்பாண்டேவோட கேட்டகரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஃபுல்லாக விக்கெட் எடுப்பார். அடுத்த மேட்ச் ஃபுல்லாக ரன்னுக்கு போவார். இவரோட கேட்டகரியை ஃபுல்லாக பாருங்கள். ஐபிஎல்லில் இது வரைக்கும் இப்படி தான் வந்திருக்கு. சரிங்களா? ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்தால் அடுத்த மேட்ச் ஃபுல்லாக அடி தான் வாங்கிட்டு இருக்காரு. அதனால் அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. எனக்கு நம்ம சந்தேகமாக தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, அவருக்கு தாக்கூர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நூர் அகமது எடுத்துக்கோங்க. மொஹித் சர்மா எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து லிட்டில் மொஹித் சர்மாவும் ப்ளஸ்ஸு தாங்க. 3 மேட்சாக விக்கெட்டே சுத்தமாக இல்லாமல் லெஸ்ஸில் இருக்கார். பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மேட்சாக விக்கெட் இல்லை. இவர்ட்டையும் பெரிய ப்ளஸ்ஸாக இதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இவரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இவர் எடுத்துகிட்டு இன்னும் இப்போ சென்னையில் ஒரே ஒரு பவுலர் வேணும் அப்படின்னா நீங்கள் சாட்னரை கூட சப்போஸ் கட் பண்ணிவிட்டு சாட்னரோ ஜடேஜாவோ ஏதோ ஒரு பிளேயரை கட் பண்ணிவிட்டு கிளீசன் எஸ்ஸுங்க இந்த 2ல் ஏதோ ஒரு பிளேயரை எடுத்துக்கோங்க. எல்லாம் எஸ்ஸுக்கு போங்க. நீ கிளீசன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. சரிங்களா? டீமு ஹைப்புக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் ருத்ராஜா. ரொம்ப ரிஸ்கி தான் இது. சேஃபாக வேணால் அவரை வச்சுக்கோங்க. ரஹானை கட் பண்ணிக்கிட்டு. சரிங்களா? ஓகே, ஹைப்புக்குன்னு பார்த்தா 1 2 3 4 5 6 வச்சுருக்கோம். 5 எடுக்கணும். ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போது ஏதோ ஒரு பிளேயரை கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டெமோ டீமுக்காண்டி ஒரு வச்சுருக்கோம். சரிங்களா? ஓகே, கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வழக்கமாக எப்போவுமே பேசக்கூடியதான். ஹைப்புக்கு யாரையுமே விட்டுறாதீங்க. விருத்திமான் சகாவும் சரி விட்டுறாதீங்க. ஏன்னா ஹைப்புக்காக இருக்கார். ஹைப்புக்கில் தான் கேப்டன் எப்போவுமே வழக்கமாக உட்காருது பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் ஹைப்புக்கு தயவு செஞ்சு ட்ராப் பண்ணாதீங்க. ட்ராப் பண்ண வேண்டாம், சும்மா வைக்காதீங்க. பிளேயராக வச்சாலும் சரி கேப்டனாக போட்டுருங்க. சரிங்களா?
உங்கள் 20 டீம்லேயும் இவங்களை சுற்றி போட்டு விட்ருங்க. இது தாண்டி வெளியிலையும் ஹைபிக் இருக்குது, அவங்களே உள்ளே கொண்டு வந்து கேப்டனாக போட்டுருங்க. ஹைபிக்கு கேப்டனாக போடுறதுக்கு யோசிக்காதீங்க சரிங்களா. ஏன்னா நீங்கள் 0 to 40 தான் ரூசோ இருந்தார். ரூசோ சும்மா பிளேயராக வச்சா போதாது, அதை எதாவது யூஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படி 0 to 40 தான் எஃபெக்டிவான இடம். அதேமாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடியதெல்லாம் எஃபெக்டிவான ஹைப்புக்கு எப்போவுமே கேப்டனாக வரக்கூடிய இடம் தான் அது சரிங்களா. வழக்கமாக அந்த ஐபிஎல்லில் ஃபுல்லாக தான் வருது, ஹைப்புக்கு தான் கேப்டனு. அது கூட ஜாயிண்ட் ஆகிறது தான் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். 0 to 40 அது ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு வயசு வந்து சேஃபாக போனால் ஒரு 70-80 பாயிண்ட் யார்ட்டே வரணும், அவரை போட்டு போயிருங்க சரிங்களா. ஓரளவு டீம் கொஞ்சம் உங்களுக்கு மேக்கப் ஆகிரும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து கேப்டன் நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இவங்களை ஜாயின் பண்ணி போட்டுட்டு வழக்கமாக நம்ம பேசக்கூடியதெல்லாம் லோபிக்கு ஃபுல்லாக போட்டுருங்க. லோபிக்கில் யாரெல்லாம் இருக்காலோ எல்லாம் நம்ம இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்க ஃபுல்லாக 0 to 40 தான். இதை தாண்டி வெளியிலும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள எல்லாம் உள்ளே கொண்டு வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிரும் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.